திருக்குறள் அதிகாரம் 117. படர்மெலிந்திரங்கள். மறைப்பேன்மன் யானிஃதோ நோயை இறைப்பவர்க்கு ஊற்று நீர் போல மிகும். என் காதல் துன்பத்தை மற்றவர் அறிந்துவிடக்கூடாது என்று மறைக்கவே செய்தேன். ஆனாலும் இறைக்க இறைக்க ஊற்று நீர் பெருகுவது போல மறைக்க மறைக்க என் துன்பமும் பெருகவே செய்கிறது. கரத்தலும் ஆற்றேனின் நோயை நோய் செய்தார்க்கு உரைத்தலும் நாணு தரும். இந்த துன்பத்தை என்னால் மறைக்கவும் முடியவில்லை. துன்பத்தை தந்த இவருக்கு எழுத்தில் தொலைபேசியில் இதைச் சொல்லவும் வெட்கமாக இருக்கிறது. காமமும் நானும் உயிர்காவா தூங்குமென் நோனா உடம்பின் அகத்து. காதல் துன்பத்தையும் அவரிடம் சொல்ல முடியாமல் நான் படும் வெட்கத்ததையும் தாங்க முடியாத என் உடம்பில் என் உயிரையே காவடி தண்டாக கொண்டு அதன் ஒரு புறத்தில் காதல் நோயும் மறுமுனையில் வெட்கமும் தொங்குகின்றன. காம கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏம புனை மண்ணும் இல். காதல் துன்பம் வெட்கம் இவ்விரண்டிலும் என்னுள் மிகுந்திருப்பது காதல் துன்பம் என்னும் கடலே. அதை கடக்க பாதுகாப்பான படகுதான் இல்லை. துப்பின் எவனாவர் மண்கொள் துயர்வரவு நட்பினுள் ஆற்றுப்பவர். இன்பம் தருவதற்குரிய நட்பிலேயே துன்பத்தை தரம் இவர் பகைமையில் என்னதான் செய்வாரோ. இன்பம் கடல் மற்று காமம் அக்தடுங்கால் துன்பம் அதனிற் பெரிது. காதல் மகிழ்ச்சி கடல் போல பெரிது. ஆனால் பிரிவினால் அது துன்பம் செய்ய தொடங்கிவிட்டால் அத்துன்பம் கடலை காட்டிலும் பெரிது. காம கடும்புனல் நீந்தி கரைகாணேன் யாமத்தும் யானே உளேன். காதல் துன்பமாகிய கடலை நீந்தியும் என்னால் கரை காண முடியவில்லை. நள்ளிரவு பொழுதினும் உறங்காமல் நான் தனியாகவே இருக்கிறேன். மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அளித்திரா என்னல்லது இல்லை துணை. பாவம் இந்த இரவு. இது எல்லா உயிர்களையும் தூங்கச் செய்துவிட்டு தனியாகவே இருக்கிறது. இதற்கு என்னை தவிர வேறு துணை இல்லை. கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா. இப்போதெல்லாம் இரவுகள் கழிவதற்கு நெடும்பொழுது ஆகிறது. என்னை பிரிந்து போன என் கணவரின் கொடுமையிலும் இவை மிக கொடுமையாக இருக்கின்றன. உள்ளம்போன்று உள்வழிச் செல்கிற்பின் வெள்ளநீர் நீந்தல மன்னோஎன் கண். என் மனம் போலவே என் கண்களும் என்னவர் இருக்கும் ஊருக்கு செல்ல முடியுமானால் அவை கண்ணீர் வெள்ளத்தில் நீந்தமாட்டா.